Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG squad. ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்மளோட ட்விட்டராக இருக்கட்டும், நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மதனை நீ எப்போ ஆக்டிங் கிளாஸ் போன, மதனை நீ எப்போ கேரளா போன, மதனை நீ எப்போ கேரளாவில் இருக்கிற ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா நீ நடிச்சிருக்க, எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வீடியோவில் அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் விஷயம்ல இருந்து நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மலையாள படத்தோட நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் பண்றேன், ஒரு ரோல்ல நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 ஃபிலிம்ஸ்ல வந்து கேமியோஸ் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்துல ஒரு ரோல் பண்றேன். எனக்குன்னு ஒரு பேர் வச்சு நான் ஒரு ரோல் பண்றேன். நான் ஒரு ஷூட்டுக்கு போறேன், அது ஒரு கொஞ்ச நாள் போகுது, டப்பிங் நடக்குது, இதெல்லாம் இப்போதான் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்துல பண்ணியிருக்கேன். இன்னும் வரல. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்குது. அதுல இருந்து தான் இந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. படத்தோட பேர் வந்து ஆஷான், ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் ரோமான்சம். ரோமான்சம் நம்ம ஊரில் தெரியும், அது அவ்வளோ பெரிய ஒரு பேய் ஹிட்டான படம். ஸோ அந்த மேக்கர்ஸோட அடுத்த மூவி தான் வந்து இது ஆஷான். டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானனா. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கப்பி எடுத்திருக்காங்க. அதில் தான் டொவினோ தாமஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஃபார்ம் ஆன ஒரு முக்கியமான ஒரு படம் அது. ஸோ கப்பி எடுத்திருக்காங்க, அப்புறம் அம்பளி எடுத்திருக்காங்க. அதில் ஷோபின் நடிச்சிருந்தாங்க. இப்போ கூலி படத்தில் வந்து வில்லனா மாஸ் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அவங்களோட படம் ரெண்டுமே வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரிய கல்ட் ஹிட்டான மூவிஸ். ஸோ அந்த டிரெக்டர் ரோமான்சமோட ப்ரொடக்ஷன், அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அடுத்து எடுக்கக்கூடிய படம் தான் ஆஷான். அந்த படத்துல வந்து இந்திரன் சார் நடிச்சிருக்காங்க. இந்திரன் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவார்ட் வின்னிங் ஆக்டர். அப்புறம் வந்து ஜோமோன் இப்போ வாழால வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இவங்க கூட சேர்ந்து எனக்கும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தாங்க, நான் வந்து ஆக்டிங்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் பர்த்டே அப்பமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே எனக்கு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் அப்போ நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சு, மலையாள படமா பார்த்து தள்ள ஆரம்பிச்சிட்டு. அங்கமாலி டைரிஸா இருக்கட்டும், கும்பலாங்கி நைட்ஸா இருக்கட்டும், இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினியா இருக்கட்டும், நிறைய படங்கள். அதாவது கேரளா மூவில வந்து ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் இருக்குதுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. நம்ம தியேட்டர்ல போய் பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தளபதி, சூர்யானா, சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், இவங்க படத்தெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்த்துருவோம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த கல்கி, அப்புறம் RRR, பாகுபலி, இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல பார்ப்போம். இந்த லாக்டவுன் அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க மலையாளம் மூவிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு ஒரு பர்சனல் கனெக்ஷனே ஃபார்ம் ஆரம்பிச்சு. டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சு. இதுல எல்லாம் நம்மளும் ஏதாவது பண்ணலாமே. ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் தாண்டி நிறைய பேரோட லைஃபை வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து காமிக்கிற மாதிரி படமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள்ல ஒரு படம் கப்பியும் கூட. டொவினோ தாமஸ்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாம் அங்கே பெரிய கல்ட்டு. நான் சொன்ன மாதிரி கப்பி அண்ட் அம்பளி வந்து கேரளாவில் பெரிய கல்ட்டு ஹிட் மூவிஸ். அந்த டிரெக்டர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணுறாங்கன்னு தெரியறப்போ ரொம்ப ஆர்வமாக நானே வாலண்டியராக தான் போய் என்னோட ஃப்ரெண்டு ஜினு ப்ரோ, அவங்க வந்து மெட்டால ஒர்க் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து இந்த படத்தோட ஏடியும் கூட. இப்போ அவங்கள போட்டு நசன்னு தொல்லை பண்ணி ப்ரோ எனக்கு ஒரு சான்ஸ்னு சொல்லி அவங்க ரெண்டு மதன் சான்ஸ்லாம் வந்து கேட்டாலாம் கிடைக்காது டிரெக்டர் கிட்ட. ஆடிஷன் வைப்போம், நீ நல்லா பண்ணேன்னா எடுத்துக்கலாம், ஒரு நல்லா பண்ணுவேனான்னு தெரிலனா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸஸ் வேற போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 இயர்ஸாவே ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இவங்க கூட எல்லாம் போயிருக்கேன். சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்களோட போயிருக்கேன். அப்புறம் வந்து யுவன் மயில் சுவாமி, ஸோ அவங்களோட போயிருக்கேன். அபியுக்தா, ஸோ கோட்ல வந்து தங்கச்சியாக வருவாங்கல்ல விஜயனாக்கு, அபியுக்தா அவங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து எல்லாருமே நான் அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கிளாஸ்ல இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பாட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ், அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்த்து நிறைய கற்றுக்கிறது, புக்ஸ் வாசிக்கிறது, டேவிட் மமெண்ட், இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட பேச முடிஞ்சு. அப்போ தான் நான் யோசிச்சேன், சரி இன்னும் நம்ம ஆக்டர்ஸ் கிட்ட பேசணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியே புதுசு, நம்ம கம்ப்ளீட் அவுட் சைடரில், யூடியூப் மாதிரி கிடையாது. ரொம்ப யூடியூப் வந்து ஃபுல் நியூ இண்டஸ்ட்ரி, நம்ம உள்ளுக்குள்ள போய் என்னன்னாலும் பண்ணலாம். சினிமா வந்து மோஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரி. நம்ம சினிமாவில் இருந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி, பீக் செலிப்ரேஷன்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பேசணும், அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பழகணும், நான் கேட்கணும்னு நினைக்கிற நிறைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு யோசிச்சு உருவாக்குன ஷோ தான் OMG ஷோ. ஸோ தேங்க்ஸ் டு ட்ரெண்ட் லவுட். அதில் வந்து சஞ்சய் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஷோ கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்தெந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் நான் ரொம்ப பர்சனலாக அட்மையர் பண்ணேனோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு அது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் நீங்கள் இன்னைக்கு இப்போ போய் நான் இதை சொல்லியிருக்கேன்ல, இப்போ போய் நீங்கள் நாசர் சாரோட நான் பேசின ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஆர் நீங்கள் வந்து யார் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் ஸ்பெசிஃபிக்காக நாசர் சார் கூட பேசின கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா OMG ஷோ நாசர் சார் சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளோ கேள்வி கேட்டிருப்பேன் ஆக்டிங்கை பற்றி, எப்படி இது பண்ணீங்க அது பண்ணி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து கத்துக்குட்டி, அவங்களாம் லெஜெண்ட்ஸ் கரெக்டாக. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணும். எனக்கு வந்து பாகுபலி படத்தில் எனக்கு வந்து பிரபாஸோட கேரக்டரோட நாசரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும்.
அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது. ஸோ எனக்கு ரோல்ஸ் இந்த மாதிரி நம்ம படத்துல வந்து லீடு 2 பேரை பார்த்துட்டே போயிட்டு இருக்கப்போ சில கேரக்டர்ஸ் வந்து அப்படியே கண்ணுக்குள்ள நின்னுட்டு போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த மலையாளம் சினிமா பார்த்து. ஸோ அதுக்கு ஆடிஷன் பண்ணேன். ஆஷான் மூவிக்கு நான் ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஒரு ஆடிஷன் சென்னையில் நடந்துச்சு. அப்புறம் கொச்சியில் போய் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் சமாளிச்சிடலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஜான்லேயே ஷூட் நடந்துருச்சு. இதெல்லாம் டிசம்பரில், போன வருஷம் ஆடிஷன் நடந்து ஜான்ல வந்து ஷூட்டிங் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பீசஸ் ஆஃப் ஷூட்டிங் நடந்துச்சு. மார்ச்ல கொஞ்சம் நடந்துச்சு, மேல கொஞ்சம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ, நிறைய ஸ்பிளிட் ஆகி நடந்துச்சு ஷூட்டிங். ஒவ்வொரு டைம் நான் கொச்சி போயிட்டு வந்திருந்தேன். நீங்க இப்போ போய் என்னோட வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஜான், ஃபெப் அந்த டயத்துலலாம் நிறைய பேக்ரவுண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் கொச்சியில் ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்தேன். அப்போ வந்து நான் சொல்லிடலான்னு நினச்சி கேட்டேன். ப்ரொடக்ஷன் அண்ட் டீம் இருந்துக்கிட்டு வந்து இல்லை படம் வர்றப்போ சொன்னால் போது, இப்போ எதுவும் சொல்ல வேணான்ட்டாங்க. அப்போ அது சொல்லவும் முடியல. ஸோ அந்த படத்தில் நான் இப்போ ஆஷான் படத்தில் நான் பண்ணுற ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அப்படிங்கிற ஒரு எடிட்டரோட கேரக்டர். வினோத் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் கேரக்டரை வந்து அவங்க உருவாக்குறதுக்கு அந்த பேர் வைக்கிறதுல இருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டு நான் தான். அண்ட் எனக்குமே வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கேமரா முன்னாடி. நான் தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்தாலும் அது குட்டி குட்டியே கேமராஸ்ல தான் யூஸ் பண்ணாங்க. கேமியோஸ்ங்கிறதுனால ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு கேமரால செட்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர். எனக்கு மொழி வந்து மலையாளம் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் நான் வந்து ஒரு நேட்டிவ் மலையாளி ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு நான் யாருன்னு அங்கே தெரியவும் இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க. ஸோ அந்த 2 வீக்கும் நடுவில் நான் நின்றுட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து ஷூட் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், ஆக்சுவலாக அந்த படத்துக்கு பூஜை போடுற அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் போய் இறங்கி போன உடனே ஜீத்து மாதவன் வந்திருந்தாங்க, இந்திரன் சார் அவங்க தான் படத்தோட ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க, ஜோமோன் வந்திருந்தாங்க. அவங்க கூடலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு தான் சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நான் வந்து சரி போவோம், கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்புறம் ஏதாவது பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டே நம்மளுக்கு தான். ஸோ போய் எனக்கு அவங்க சொல்கிறத நான் திருப்பி செய்கிறது, அதை ஒவ்வொரு டைமும் டிரெக்டர் வந்து இல்லை இப்படி சொல்லி இப்படி பண்ணு, எனக்கு அந்த நர்வஸ்னஸ்லேயே போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு சாயங்காலம் நேரத்தில் தான் வந்து என்கிட்ட செட்டில் இருக்கிற ஒரு ஏடி சொன்னாங்க, பின்னாடி பார்த்தியா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா பின்னாடி வந்து மாஸ்டர் போஸ்டர் இருக்குது. அண்ட் ஹாப்பி, பயங்கர ஹாப்பி எனக்கு உள்ளுக்குள்ள. அஃப்கோர்ஸ் பட் மேட்டர் என்னன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, மதன் நீ அங்கே வந்து விஜய் அண்ணாவோட ஃபோட்டோ நீ வச்சுட்ட. நான் வைக்கலாம் முடியாது, அது இன்னொரு பெரிய ப்ரொடக்ஷனோட படம், இன்னொரு பெரிய டிரெக்டரோட மூவி. அதில் ஆனால் இருக்குதுங்கிறத நான் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பயங்கரமான கோஇன்சிடென்ஸ் அது. ஆனால் ஏன் அங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ தான் அந்த கேரக்டரோட கதை என்ன, ஏன் வந்து அவன் இங்கே இந்த போஸ்டர் வச்சிருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். ஃபர்ஸ்ட் லுக்கில் இது மட்டும் வச்சிருக்காங்க. இந்த சைடு ஒரு சிஸ்டம் இருக்கும், அதில் சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் கேலண்டர் இருக்கும். எனக்கு இதுதான் வந்து மலையாளம் சினிமாவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த டீடைலிங் ஒர்க். வினோத்துங்கிற ஒரு கேரக்டர் எடிட்டர், அங்கே ஒரு ரோல் இருக்குது, சரி நீ வந்து நடின்னு மட்டும் இல்லாமல் நான் ஏன் வரணும், மதன் கௌரி அந்த இடத்துல வர்றதுக்கு மதன் கௌரி யாரு, மதன் கௌரியை மறந்துடணும். இந்த வினோத்துங்கிறவன் யாரு, எந்த ஊர்லேருந்து வரான், அவன் ஏன் கொச்சியில் இருக்கான், அவனோட கதை என்ன, அந்த டீடைலிங் வந்து செமையாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமெடியான சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கேன். ஏன்னா ரியல் லைஃப்லேயே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். ஆனால் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமில் வந்து காமெடி ட்ரை பண்ணுறதுமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ஐ ஹேவ் டு தேங்க் ஆல் த ஏடிஸ், அபியா இருக்கட்டும் அண்ட் சேத்தனா இருக்கட்டும், அப்புறம் வந்து இவங்க அஃப்கோர்ஸ் டிரெக்டர் ஜான் அண்ணா அண்ட் ஜினு ப்ரோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு ஒரு வேர்டும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு வரைக்கும் சொல்லி தந்தது எல்லாமே வந்து எனக்கு அங்கே தெரில. அங்கே வந்து அந்த ஆக்சுவலாக நான் வந்து ஜாலியாக இருந்தேன், அந்த மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே என்னை வச்சு பயங்கரமாக புலம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹாப்பி, அதெல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ டப்பிங் போய் நானே டப் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல அந்த டப்பிங் தான் வருதா இல்லை வேறு மாற்றிட்டாங்களான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் மலையாளம் பேசியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்போ இன்னும் டேட்ஸ் எனக்கும் தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்துருக்குது. ஐம் அப்சல்யூட்லி த்ரில்டு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, வெளியே வரப்போ என்ன சொல்லுவாங்க, யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஏன்னா தமிழ் படம்னா பரவாயில்ல, இது மலையாள படத்தில் எடுத்த உடனே அப்படி நான் ஒரு மீம் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ட்விட்டரில் தான், நடிச்சா மலையாள படம் தான் அப்படி. ஆக்சுவலாக எனக்கே அப்படி தான் இருக்குது. முதல்ல நடிச்சாங்க, முதல்ல இந்த இங்கெல்லாம் போயிட்டாங்க போலலாம், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அது என்ன ஏதோ ஒரு காதல் படத்தில் ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, அந்த மாதிரி தான் போட்டு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்குமே வந்து அப்படி தான் இருந்துச்சு, என்னடா எடுத்த உடனே இங்கே வரோன்னு. பட் ஹேண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்மளை வந்து நடிக்க வச்ச கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கைகள். ஜானனாவாக இருக்கட்டும், மொத்த ஏடி டீம்ஸாக இருக்கட்டும், ரோமன் சம் டீம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும். ஸோ அதனால அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, ஸோ தட் இஸ் த ஸ்டோரி. அங்கே வந்து நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் லுக் ஆஷான் மூவியில் மதன் கௌரி ஆஸ் வினோத், எடிட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதான் படத்தில் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து வினோத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு எடிட்டர். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பையன். இதுதான் வந்து அந்த ரோலோட கதை, அந்த ரோலோட சுருக்கமான ஒரு பிளர்ப். ஸோ இதான் எனக்கு வந்து நான் பர்த்டே அப்போ சொல்லியிருந்தேன் 3 கோல் எனக்கு இந்த வருஷத்துக்கு இருக்குன்னு.
இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு அதை ஓரமாக வைங்க. அதை தவிர நான் மீதி 2 பண்ணிட்டு இருக்கேன். 2வது வந்து சினிமாக்குள்ளே போகணும். மலையாளம் சினிமா மாதிரி மூவிஸில் நடிக்கணும்னு சொன்னேன். மலையாளம் சினிமாலே நடிக்கிறேன். ஐ எம் ஸோ லக்கி அண்ட் தேங்க் யூ ஸ்குவாட். அதுக்கு ஏன் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் சொல்கிறேன். 2வது வந்து ஆக்டராக இருக்கணுங்கிறது. 3வது வந்து இது ஸ்டோன் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ். அதுக்கு ஹையரிங் போய் ஒரு டீம் ஆரம்பிச்சாச்சு. அந்த ப்ராடக்ட்டையும் ப்ராபப்ளி சீக்கிரமாக லான்ச் பண்ணுவேன். அண்ட் எனக்கு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ரொம்ப சர்ரியலாக இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா? அப்படி தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமோஷ்னலாக பேசுகிறேன், மறுபடியும் நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டாக பேசுகிறேன், இல்லை வந்து சும்மா ஐஸ் வைக்கிறேன் அப்படிலாம் யோசிக்க வேணாம். கட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. மதன் கௌரியா யாருக்குமே தெரியாது. பட் இன்னைக்கு கேரளாவில் நான் கொச்சியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ மரைன் டிரைவ் கொச்சியில் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணிருந்தோம். அப்போ வந்து அங்கே இருக்கிற கேரளா எம்ஜி ஸ்குவாட் வந்து சில பேர் வந்து பேசினாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஐ வாஸ் ஸோ என்ன சொல்ல, ஒரு மாதிரி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்துச்சு. அப்போ கேரளாவில் இருக்கிற சில பிரச்சனைகளை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில விஷயங்களை கூட வந்து நேரில் அவங்க ஊரில் ஏதோ நடந்திருக்க. ஒரு பையன் வந்து ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டான் ராகிங்னால. அதுக்கப்புறம் நான் வீடியோ வேற மேக் பண்ணேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி ஓகே நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறப்போ சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. பட் பாயிண்டர்ஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒரே ஆள் தான், அது நீங்கள் தான். நான் பார்த்துட்டு இருக்கிற உங்களை பர்சனலாகவே சொல்கிறேன். எஸ், நம்ம வந்து ஒன்றா இருக்கிறவங்க வந்து இங்கே பிரிஞ்சு 8.42 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கும். பட் ஈச் ஆஃப் யூ அட் சம் பாயிண்ட் இன் டைம் உங்களுக்கு யாருக்குமே யாரையுமே 100% பிடிக்கும்னு இல்லை, பிடிக்காதுன்னு இல்லை. நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மாவை 100% பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? அவங்க பண்ண ஏதோ 1-2 விஷயம் நம்மளுக்கு மனசு கஷ்டம் இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத்தனை வருஷமா பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி என்னை இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த பூஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேங்கிறப்போ ஐ டோன்ட் ஃபீல் ஐ ஆம் அவே. நான் வந்து தள்ளி ஏதோ சின்ன பையன் அப்படின்னு எனக்கு தோணல. நம்ம இத்தனை பேர் ஒன்றா இருக்கோம், ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்குவாட். எனக்கு வந்து நேற்றுக்கு சிம்பிளி சரத் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அவங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் ப்ளே பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஒரு வாய்ஸ் நோட் போட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, எனக்கு வந்து அது வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபீல். இப்போ இவங்க இதை நார்மலாக எப்பவும் போல விஷ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்க இது சொல்லியிருக்கிறத பாருங்களேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் பார்த்தேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ ப்ரோ. மனசார ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மனசார நீங்க ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லாரும். உங்களோட வின் எங்களோட வின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. சூப்பராக பண்ணுங்க. நீங்கள் பயங்கரமாக பண்ணுவீங்க. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு கீழே இருந்து வரவங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கீங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் கேட்டிங்கல்ல, அது வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ, நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி ஸ்குவாட் கேட்டேன். இப்போ சிம்பிளி சரத்தை ஏன் சொன்னேன்னா எல்லாருக்கும் சிம்பிளி சரத்தை தெரியும். பட் அது போக நிறைய பேர் நிறைய மெசேஜஸ். அந்த குட்வில், தேங்க்யூ ஃபார் தட் ஸ்குவாட். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. எனக்கு லைஃப்பில் ஒவ்வொருத்தங்களுக்கு லெகசியாக ஏதாவது விட்டுட்டு போகணும்னு தோணும்ல, எனக்கு ஒரு லெகசி தான் கொண்டு போகணும்னு உருவாக்கணும்னு தோணுது. ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் இந்த பெருசாக இந்த பயங்கரமான லுக்கோ இல்லை பயங்கரமான வந்து ஒரு என்ன, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லுக்காக செம்மையாக இருப்பாங்க. இல்லை வந்து ஏதாவது பெரிய பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கும், இல்லைனா பெருசாக ஒரு ஹீரோவோட பையனாக இருப்பாங்க, பிஸ்னஸ்மேனோட பையனாக இருப்பாங்க, பெரிய பணக்காரனோட பையனாக இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் எப்படிடா வர முடியும்? எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தானே, எப்படி இவன் இங்கே வர முடியும்? எனக்கு அந்த கேள்வி இன்னும் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கணும். ஏன்னா அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு எனக்கு தெரியும், வந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட ஒரு கோலாக என் லைஃப்பில் நான் வச்சிருக்கிறது, எத்தனை கதவை தட்டி ஓப்பன் பண்ணுறதுல உடச்சிட்டு போக முடியுமோ உடச்சிட்டு போயிட்டே இருப்போம். அங்கே கதவே இருக்கக்கூடாது, யாருனாலும் அதுக்கப்புறம் ஈஸியாக வரணுங்கிறது தான். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் உருவாக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்குவாட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. அண்ட் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக வெடிங்க, பத்திரமா இருங்க. அங்கங்கே ஏதாவது கண்ணாப்பினான்னு வெடிக்கிறத பார்க்க முடியுது. வீடியோக்காக கொஞ்சம் பேர் தப்பாக வெடிக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போனாலும் என்ன பிரச்சனாலும் வரலாம். ஸோ ப்ளீஸ் வெடிக்கிறதுனால பத்திரமா சேஃபாக வெடிங்க. அப்புறம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுற்றி இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் நிறைய சுற்றிட்டு இருக்குது, காயப்பட்டுறக்கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக வீட்டில் ஒரு நாள் நல்லா ஜாலியாக ஸ்வீட் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கில்ட் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைலாம் தெரியுது. அந்த கில்ட்டெல்லாம் உரமாக வச்சுட்டு நல்லா ஜாலியாக ஸ்வீட் ஒரு நாள் சாப்பிடுங்க. நாளைக்கு மறுபடியும் டயட்டு, ஜிம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாவ் அ ஹாப்பி, சேஃப் அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி. என்னோட சைடில் இருந்து தேங்க்யூ ஸ்குவாட். தேங்க்ஸ் டு ஜான் அண்ணா ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல். ஆஷான் படத்தில் ஜினு ப்ரோ ஃபார் கனெக்டிங் மீ டு ஜான் அண்ணா அண்ட் த ஹோல் ஆஃப் கப்பி ப்ரொடக்ஷன். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எனக்கும் ஒரு சின்ன ரோல் கொடுத்து வெல்கம் பண்ண, எனக்கு தமிழில் வந்து நான் எதுவும் பண்ணல, அதெல்லாம் மலையாளத்தில் தான் வருது. ஸோ அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மொத்த மலையாளம் சினிமாவுக்கும்
மிகப்பெரிய நன்றி. ஐ ஹோப் உங்களெல்லாம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் கொஞ்சம் நடிச்சுன்னு. தெரியல, பயமாக தான் இருக்குது. நான் அப்படியே ஏதாவது சொதப்பிட்டேனாலும் லைட்டாக மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்குவாட். சியர்ஸ்.